ஹாய் எவ்ரிஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்த மாதிரி கொதிக்கிற தண்ணியில் ஒரு டம்ளர் புளிச்ச இட்லி மாவு மட்டும் ஊற்றி பாருங்கள். ரெண்டு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை இந்த வீடியோவில் செஞ்சு காட்டியிருக்கிறேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இது செய்யறதுக்கு நல்ல கனமான அகலமான ஒரு பாத்திரமாக பார்த்து எடுத்துக்கோங்க. எந்த டம்ளரில் இட்லி மாவு எடுக்க போகிறோமோ அதே டம்ளரில் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா கொதித்து சூடாகி வரும்போது 1 டம்ளர் அளவுக்கு புளிச்ச இட்லி மாவு எடுத்துருக்கிறேன். அதை இந்த தண்ணியில் அப்படியே ஊற்றிடலாம். எப்பயும் இட்லி தோசைக்கெலாம் மாவு அரைக்கிறோன்னா 2-3 நாளில் புளிச்சு போயிடும். அந்த புளிச்சு போன மாவை தூக்கி கீழே ஊற்றிடாமல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். தண்ணியோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், உங்களுடைய காரத்துக்கு ஏற்றா போல் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூளும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூளும் சேர்த்துருக்கிறேன். இது எல்லாத்தையுமே நல்லா ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணும்போது அடுப்பை ஃபுல் சிம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக கைவிடாமல் கலந்து விடுங்க. கொஞ்ச நேரத்திலே கெட்டிப்பட ஆரம்பிக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்க அப்படின்னா கலக்கும் போது கட்டி கட்டியான மாதிரி இருக்கும். ஸோ சரியாக மிக்ஸ் பண்ண வராது. அதனால் பொறுமையாக சிம் ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் மிக்ஸ் பண்ணணும். இந்த அளவுக்கு கொஞ்சம் கூட கட்டிகள் ஃபார்ம் ஆகாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஒரு 1/2 கப் அளவுக்கு மட்டும் அரிசி மாவை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. அகலமான பாத்திரமாக எடுத்தீங்க அப்படின்னா நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். நல்ல கனமான பாத்திரமாக எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட அடிப்பிடிக்காமல் ஒட்டாமல் வரும். எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர மிக்ஸ் பண்ணதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறலாம். ஹீட்டில் மாவு நல்லா வெந்து வரும். கொஞ்ச நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி தண்ணியை தொட்டுட்டு கையில் தொட்டு பார்க்கும்போது கையில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரணும். அதுதான் சரியான பதம். இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றி கை பொறுக்கிற சூடு இருக்கும் போதே கையால் நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. கையால் அழுத்தி பிசையும் போது கொஞ்சமாக ஆயிலோ இல்லைனா கீயோ அப்ளை பண்ணிக்கோங்க. மாவு நல்லா அழுத்தி பிசைஞ்சதுக்கு அப்புறமா ஈக்குவலாக 2 போர்ஷனாக பிரித்து எடுத்துக்கோங்க. அதில் ஒரு போர்ஷன்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து நல்லா சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கோங்க. உருட்டும் போது கையில் கொஞ்சமாக ஆயிலோ இல்லைனா கீயோ அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் உருட்டும் போது ஒட்டாமல் வரும். நல்லா உருட்டிட்டு பெருவிரலை வச்சு நடுவில் அழுத்துனீங்க அப்படின்னா இந்த மாதிரி பட்டன் ஷேப்புக்கு வந்துடும். இந்த மாதிரி எல்லாத்தையும் உருட்டிட்டு ஃபஸ்ட்டு ஒரு பிளேட்டில் அடுக்கிக்கலாம். இப்போ இதை அப்படியே இட்லி பிளேட்டில் வச்சு ஒரு 15 நிமிஷத்துக்கு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். இட்லி மாவில் உளுந்து வெந்தயம்லாம் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் நேரம் நல்லா வேக வச்சு எடுக்க போகிறோம். இப்போ இதை செய்யறதுக்கு பாத்திரத்தில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி சூடானதும் ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்க்குறதா இருந்துச்சுன்னா ஒரு 10லேருந்து 15 போல் எடுத்து அதை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி மாவில் கொஞ்சம் உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கிறதுனால பார்த்து சேர்த்துக்கோங்க. ஒரு 2-3 பல்லு பூண்டும் ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் நல்லா பொடியாக க்ரஷ் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். அது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு 3 தக்காளி பழத்தை மீடியம் சைஸில் எடுத்து அதை நல்லா அரைச்சி எடுத்துருக்கிறேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் தண்ணி விட்டு அலசி அதையும் இது கூட சேர்த்து நல்லா கலந்துட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேக விடுங்க. இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கறி மசால் தூள் ஆட் பண்ணி மசாலா வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு கைப்பிடி புதினா இலைகள் சேர்த்து நல்லா வதக்கிட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேக விடுங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். இப்போ இது கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு பச்சை பட்டாணியும் ஸ்வீட் கார்னும் எடுத்து வச்சுருக்கிறேன். அதை இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுக்கு பதிலாக ஏதாவது வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை பட்டாணியும் ஸ்வீட் கார்னும் வேகிறதுக்கு ரொம்பலாம் டைம் எடுக்காது. இது கூட சேர்த்து நல்லா கலந்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி போட்டு கரெக்டாக ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விட்டாலே போதும், சீக்கிரமாக வெந்துடும். எப்பயுமே குழந்தைங்க பச்சை பட்டாணி ஸ்வீட் கார்னில் விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் அதை மட்டும் நீங்கள் சேர்த்து பண்ணாலே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த பக்கம் நம்ம வேக வச்சுருந்த ரைஸ் பட்டனும் சீக்கிரமாக வெந்துருச்சு. ஸோ இந்த பக்கம் மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு. அந்த ரைஸ் பட்டனை வெளியில் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி மசாலாவோட சேர்த்திங்க அப்படின்னா மிக்ஸ் பண்ணும் போது உடையாமல் இருக்கும். இந்த ரைஸ் பட்டனை ஆல்ரெடி ஸ்டீம் பண்ணி எடுத்துருக்கிறதுனால இந்த மசாலாவோடு சேர்த்து ஜஸ்ட் ஒரு 5 to 10 மினிட்ஸுக்கு சிம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான். கொஞ்ச நேரம் மூடி போட்டு வேக விட்டோம் அப்படின்னா இதில் இருக்கிற எசன்ஸ் எல்லாமே அதில் அப்படியே இறங்கிடும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஜஸ்ட் ஒரு 5 to 10 மினிட்ஸ் மட்டும் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு குக் பண்ணால் போதும். நம்ம சேர்த்துருக்கிற மசாலாவோடு சேர்த்து அந்த டேஸ்ட் எல்லாமே நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். கடைசியாக ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச இட்லி பொடியை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபிக்கு ஹைலைட்டே இந்த இட்லி பொடி தான். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஆட் பண்ணிக்கோங்க. கூட கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளையும் நறுக்கிட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ரைஸ் பட்டன் மசாலா ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். புளிச்ச இட்லி மாவை தூக்கி கீழே ஊற்றிடாமல் அது கூட கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்து இந்த மாதிரி ரைஸ் பட்டன் மசாலா ட்ரை பண்ணி பாருங்கள். லஞ்ச் பாக்ஸுக்கு கூட நீங்கள் தாராளமாக பேக் பண்ணிக்கலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பிரேக்ஃபாஸ்ட் டின்னருக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
இட்லி மாவு புளிச்சு போயிருச்சுன்னா, அதில அப்படியே இட்லி ஊத்துனோம் அப்படின்னா, கண்டிப்பா அந்த புளிப்பு சுவை தெரியும். அதில தோசை ஊத்துனாலும் நமக்கு தெரியும். ஆனா, இந்த மாதிரி செய்யும்போது கொஞ்சம் கூட அந்த புளிப்பு சுவை சுத்தமா தெரியாது. கண்டிப்பா ஒரு தடவ ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா சுட சுட சர்வ் பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். தேவைப்பட்டா இது கூட ஆனியன் ரைத்தா வச்சு சர்வ் பண்ணிக்கலாம். இதுவரைக்கும் இட்லி மாவு வச்சு வெறும் இட்லி மட்டும் தான் ஊத்தியிருப்பீங்க. ஆனா, இந்த மாதிரி ஒரு தடவ ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஏதாவது கொஞ்சம் புதுசா டிஃப்ரெண்ட்டா ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கண்டிப்பா இந்த ரெசிபி ரொம்பவே ஆப்ட்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. பெசஞ்ச மாவை 2ஆ டிவைட் பண்ணிவிட்டு ஒரு போர்ஷன் எடுத்து நம்ம ரைஸ் பட்டன் மசாலா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம். இன்னொரு போர்ஷன் அப்படியே வச்சுருந்தோம் இல்லையா, அகெயின் அதை 2ஆ டிவைட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை செய்யறதுக்காக இடியாப்ப அச்சு தான் எடுத்துருக்கிறேன். உள்ளே ஃபுல்லாக கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ரிப்பன் பக்கோடா செய்யறதுக்காக ஒரு அச்சு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த அச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. மாவு உள்ளே போடுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை கையால் நல்லா அழுத்தி பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா உள்ளே போட்டுக்கோங்க. ஆயில் தடவிட்டு உள்ளே போடும்போது கொஞ்சம் கூட ஒட்டாமல் ரொம்ப ஈஸியாக பிழியறதுக்கு வரும். இதை பிழியறதுக்கு வாழை இலை இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஒரு பட்டர் ஷீட் எடுத்துக்கோங்க. அதில் பிழியும் போது எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வரும். பிழியும் போது சரியாக வரல அப்படின்னா அதை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துருங்க. எல்லாத்தையும் பிழிஞ்சிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஃபோக் ஸ்பூன் யூஸ் பண்ணி சென்டரில் இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஃபஸ்ட்டு எல்லா மாவையும் பிழிஞ்சிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கு கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி சூடானதும் இது ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இது ஃப்ரை பண்ணுறதுக்கு ரொம்பலாம் ஆயில் தேவைப்படாது. கொஞ்சமாக இருந்தாலே போதும். இதை போட்ட உடனே திருப்பிடாமல் கொஞ்சம் நேரம் கழித்து அதுக்கப்புறமா திருப்பி விடுங்க. போட்ட உடனே திருப்புனீங்க அப்படின்னா கண்டிப்பாக கடாயில் ஒட்டும். சரியாக நமக்கு எடுக்க வராது. கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதும் திருப்பி விட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக திருப்பி விட்டுறலாம். இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக செவந்து வந்ததுமே வெளியில் எடுத்துடலாம். இந்த ஷீட் ரொம்ப தின்னாக இருக்கிறதுனால சீக்கிரமாக பொரிச்சு எடுத்துடலாம். கொஞ்சம் டைம் அதிகமாக விட்டுட்டா கூட கரிஞ்சு போன மாதிரி ஆகிடும். ஆல்ரெடி இந்த மாவில் எல்லா மசாலாவும் ஆட் பண்ணியிருக்கிறோம். இருந்தாலும் கொஞ்சமாக சாட் மசாலா ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை மிக்ஸ் பண்ணும் போதே இதோடைய கிறிஸ்பினஸ் உங்களுக்கு தெரியும். செம்ம கிறிஸ்பியாக இருக்கும். சாட் ஐட்டம் பிடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபி ரொம்பவே பிடிக்கும். லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட சர்வ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக டொமேட்டோ கெட்சப் எடுத்துருக்கிறேன். இந்த கெட்சப்போடு சேர்த்து டிப் பண்ணி சாப்பிடும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு கடையில் விற்கிற லேஸ், குர்குரே, சிப்ஸ் ஐட்டம் இதெல்லாமே வாங்கி கொடுக்குறத அவாய்ட் பண்ணிவிட்டு வீட்லேயே இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க. எக்ஸாக்டாக அதே மாதிரி டேஸ்ட்டில் தான் இருக்கும். சாட் மசாலாலாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். இந்த டொமேட்டோ கெட்சப்போட சேர்த்து டிப் பண்ணி சாப்பிடும்போது டேஸ்ட் உண்மையிலே வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உடச்சி காட்டுறேன் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். புளிச்சு போன இட்லி மாவில் இன்னும் இட்லி தோசைன்னு ஊற்றிட்டு இருக்காம அது கூட கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்து இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ டின்னருக்கோ இல்லைனா ஸ்நாக்ஸ் ஐட்டமாகவோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சாட் ஐட்டம் சாப்பிட்றவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபி ரொம்பவே பிடிக்கும். இந்த ரெசிபியை பார்த்து அவங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக டெம்ட் ஆயிருக்கும். ஸோ கண்டிப்பாக இட்லி தோசைக்கு மாவு அரைக்கும் போது நீங்களும் ட்ரை பண்ணுவீங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். புதுசாக ரெசிபிஸ் ட்ரை பண்ணுற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி இன்னும் டிஃப்ரெண்ட்டான நிறைய ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். கீப் வாட்சிங்.